அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழ்நாடுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கட்சி பணியில் மக்களோட தொடர்பில் இருக்கிற பல அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திச்சுட்டு வர்றாங்க. யாரை சந்திக்கிறாங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியுது. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க, அது இல்லாமல் வைகோ அவர்களை சந்திச்சிருக்காங்க, அன்புமணியை சந்திச்சிட்ருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் சந்திக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. இது அரசியலில் ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இளைய தலைமுறை அடுத்தடுத்த வர்ற தலைமுறை இந்த ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை தெரிஞ்சுக்கணும். அரசியல் களத்தில் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறப்ப நம்ம என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை பின்பற்றுறங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. தொடர்ந்து வெற்றி பெற்ற பிறகு அனைத்து தலைவர்களையும் நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக இருக்கணுங்கிறது நல்லது. இது எல்லா தரப்பினரையும் அனைத்து தரப்பினரிடையும் ஒரு நன்மதிப்பை பெறும் விஷயமாக தான் இருக்கும். இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாகவும் கூட இருக்கும். இதுக்கு அடுத்த 2ஆம் கட்ட 4ஆம் கட்ட அரசியல் செய்கிறவங்க மட்டும்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து ரொம்ப பிரச்சனைகளுக்காகவும் வன்புகளுக்காகவும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக மோதிக்கிறாங்க. ஆனால் மேன்மட்ட தலைவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட நாகரிகம் கருதி அவங்கவுங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையினர் தேவையற்ற விவாதங்களை அரசியல் ரீதியாக இணைய வழிகள்லையும் சரி, நேரில் பார்க்கும்போதும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து நல்ல ஒரு அரசியலை, ஆரோக்கியமான அரசியலை மேற்கொள்ளணும். கொள்கை ரீதியாக நீங்கள் எத்தனை விதமான சண்டைகள் போட்டாலும் அதனால் கிடைக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாகரிகமற்ற முறையில் தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலை நடத்துறதுனால உங்களோட ஒரு தனிப்பட்ட நன்மதிப்பு கெட்டுப்போகும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை எந்த மாதிரியான ஒரு தலைமுறையாக வளருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும். எனவே பார்க்குற அரசியல் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட அரசியல்வாதிகளுக்கு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறது, தேவையற்ற பதிவுகளை சமூக வலைதளங்களில் போடாதீங்க. ஆபாசமான பதிவுகள், அது இல்லாமல் கொச்சையாக தனிப்பட்ட நபரை விமர்சித்து இது மாதிரி பண்ணுறதெல்லாம் தேவையற்றது. அதனால் தமிழகத்தோட தரம் தான் தாழ்ந்து போகுமே ஒழிய, தனிப்பட்ட அரசியலோட நலன் தான் தாழ்ந்து போகுமே ஒழிய வேறு ஒன்றும் ஒரு பெரிய நன்மை கிடைக்க போகிறது கிடையாது. அரசியலில் யாரும் சாதிக்க போகிறது கிடையாது. மக்கள் நலன் தான் இங்கே அரசியல், மக்களோட சேவை தான் இங்கே அரசியலை தவிர தனிப்பட்ட ஒரு பெருமையோ தனிப்பட்ட ஒரு ஆடம்பரமோ அரசியல் கிடையாது. எனவே இனிவரும் காலங்களிலாவது இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களும் தலைவர்களும் நல்ல ஆரோக்கியமான அரசியல் மேற்கொள்ளணுங்கிறத கேட்டுக்கின்றோம்.